ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜ்யோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக தமிழாக்கம் செய்து கொண்டு வருகிறோம். தாதி இருதய புஷ்பா, சீனியர் பிரதர், சிஸ்டர்ஸ், யோகினிகள், ராஜயோகினிகள், பாபா, சிவபாபா எப்படி சேவை செய்தார்கள் என்று முழுமையாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று கூட நாம் பார்த்தோம், மதுபனிலிருந்து ஒரு ஃபோன் வந்தது. பாபா சாகாரத்திலிருந்து அவ்யக்தமானார் அப்படின்ற செய்தி கேட்டவுடன் தாதி இருதய புஷ்பாவுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்று நேற்றுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். பாபா அதாவது பிரம்ம பாபா இந்த உடலை விட்டு செல் இந்த அவ்யக்தம் ஆவதற்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்று நிகழ்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அப்போ கனவுல பாபா தன்னுடைய உடலை விட்டு விட்டார், பாபா உடலிலிருந்து பிரிந்து விட்டார், பாபா மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி பரவியது கனவுல. இந்த விஷயம் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தந்திகளும் சரி, தொலைபேசி அழைப்புகளும் அனுப்பப்பட்டது. இந்த தொலைபேசி அழைப்புகளை கேட்டதும் பல ஆத்மாக்கள் மயங்கி விழுந்தார்கள். பிரம்ம பாபா சரீர் விட்டாரா? அவர் இல்லாத இந்த யஜ்ஞம் எப்படி நடக்கும் அப்படின்னு. அது மட்டுமா, பல தெய்வீக சகோதரர்கள் அலுவலகங்களில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது வேலையை விட்டுவிட்டு ரயில் நிலையத்திற்கு ஓடினார்கள். அது மட்டுமா, சில மாணவர்கள் தேர்வு படிவங்களை நிரப்புவதற்காக எடுத்து சென்ற பணத்துடனேயே சரி ரயில் நிலையத்திற்கு ஓடினார்கள். அது மட்டுமா, சில தாய்மார்கள் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்தபடியே பாத்திரங்களையும் மற்ற பொருட்களையும் அங்கேயே விட்டுவிட்டு அணிந்திருந்த சேலையுடன் மட்டும் பயணத்திற்கு புறப்பட்டார்கள். எவ்வளவு பாபா மேல் அன்பு வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமா, வேறு சிலரிடம் கையில் பணமே இல்லை. அவர்கள் பாபா இந்த ரயில் உங்களுடையது அப்படின்னு இறைவனை நினைத்து நேராக ரயில் பெட்டில் ஏற அமர்ந்து விட்டார்கள். இப்படியாக பிரம்ம பாபா சரீரம் விடுவதற்கு முன்பாக கனவில் இப்படியாக காட்சிகள் வெளிப்பட்டது. ஆனால் தாதி இருதய புஷ்பாவுடைய வித்தியாசமான அனுபவம் பாருங்கள். அதாவது பாபா இந்த உலகை விட்டு செல்லும் முன்பாக இறுதி நேரத்தில் தாதி இருதய புஷ்பா அனுபவித்த நினைவுகள் மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது அப்படின்னு நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார் அந்த அனுபவத்தினை. அது மட்டுமா, பாபா இந்த உலகை விட்டு, அதாவது யாரு? பிரம்மா பாபா இந்த உலகை விட்டு செல்லும் முன்பாக நேரு நகரில் உள்ள சேவை நிலையத்தில் நள்ளிரவில் ஒரு குரல் அவரை தூக்கத்திலிருந்து எழுப்பியது அப்படின்னு சொல்கின்றார். குழந்தையே, குழந்தையே, தாதி இருதய புஷ்பா எழுந்திரு, எழுந்திரு அப்படின்று என்னிடம் வா அப்படின்று ஒரு குரல் கேட்டிருக்கிறது நேரு நகரில் உள்ள பாபாவுடைய சென்டர்ல. அப்போ தாதி இருதய புஷ்பா அவர்கள் கண்களை திறந்த பொழுது பாபா கட்டிலுக்கு அருகிலே அமர்ந்திருப்பதை கண்டார் பிரம்மா பாபா. அடுத்த நாள் வகுப்பில் இருதய புஷ்பா அவர்கள் இந்த அனுபவத்தை அனைவரிடம் சொன்னார். ஆனால் மற்றவர்கள் அங்க இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகள் புரிந்து கொண்டது வேறு விதமாக இருந்தது. அதாவது பாபா இருதய புஷ்பாவிட உடலை விட்டு விடுமாறு கேட்கிறார் அப்படின்று அவர்கள் நினைத்தார்கள். இப்படியாக சென்றது. அது மட்டுமா, 2வது நாளாக நள்ளிரவில் அதே குரல் மீண்டும் கேட்டது. குழந்தையே, குழந்தையே எழுந்திரு, விழிச்சிடு, என்னிடம் வா, உன்னுடைய வேலைகளை அனைத்தையும் முடித்துவிட்டு வா அப்படின்று அந்த குரல் திரும்ப திரும்ப கேட்டது. அதே நேரத்தில் இருதய புஷ்பாவுக்கு மதுபனுடைய ஒரு காட்சி தரிசனமாக தோன்றியது. ஆனால் அந்த காட்சியினுடைய அர்த்தம் அவருக்கு தெளிவாக புரியவில்லை. இப்படியாக தாதி இருதய புஷ்பா அவர்கள் நம்மிடம் அந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். பிரம்ம பாபா சரீரம் விடுவதற்கு முன்பாக ஏற்பட்ட அனுபவங்களை. பிறகு யோக பட்டியை வைக்கின்றார். அடுத்த நாளாக தாதி இருதய புஷ்பா அவர்கள் ஆசிரமத்தில் யோக பட்டி என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார். அப்படி செய்யக்கூடிய வேளையில அந்த யோக பட்டியினுடைய நடுவில் அனைவருக்கும் பழங்களையும் சரி, லேசான உணவுகளையும் வழங்கினார். லைட் ஃபுட்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஆனால் அந்த பழங்களை தானே சாப்பிட வேண்டும் அப்படி என்ற எண்ணம் அவருக்கு ஏற்படவில்லை. யாருக்கு? தாதி இருதய புஷ்பா அவருக்கு. பிற்பகலில் அவருக்கு சில எளிய உணவு வழங்கப்பட்டது. இதுல என்ன ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், என்னிடம் வா, உன்னுடைய வேலைகள் அனைத்தும் முடித்து விட்டு வா அப்படின்ற பாபாவுடைய குரல் தாதி இருதய புஷ்பாவுடைய அனுபவத்தில் ஒரு ஆழமான ஆன்மீக அழைப்பாக வெளிப்படுகிறது அப்படின்ற அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.
இப்படியாக தாதி இருதய புஷ்பாவுக்கு வழங்கப்பட்ட அந்த உணவை அவரால் சாப்பிட முடியவில்லை. ஆனால் அவர் உள்ளுக்குள் மிகுந்த பதற்றத்திலும் சரி, ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போன்ற சொல்ல முடியாத கவலையிலும் அவர் இருந்தார். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்தோடியது. அந்த கண்ணீர் யோகபட்டியை தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு அவருடைய அமைதியை கலைத்தது அப்படின்னு சொல்கின்றார். அவர் தனியாக ஒரு அறைக்குள் சென்று மிகுந்த துயரத்துடன் தந்தையே தந்தையே அப்படின்னு அழுது கொண்டிருந்தார். ஆச்சரியத்துடன் சரி. இப்படியாக ஒவ்வொரு தியாகத்தையும் செய்த யோகினி அழலாமா? கேள்வி வருகிறது அல்லவா? இப்ப எதிர்காலத்தில் வரக்கூடிய பிராமண குழந்தைகளுக்கும், இப்ப இந்த ஆடியோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிராமண குழந்தைகளுக்கும், ஒரு தியாகத்தை செய்த ஒரு யோகினி அழலாமா? அப்படின்னு கேள்வி வருது அல்லவா? அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார் அவர். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த தாங்க முடியாத துயரம், அவருடைய யோக சக்தியை உடைத்துக் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கின்றார். அதே நேரத்தில் ஒரு ஆன்மீக சகோதரி ஓடி வந்து தாதிஜியிடம் இப்படி சொல்கின்றார். தாதிஜி, உங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ தாதிஜி, அதாவது தாதி இருதய புஷ்பா அவர்கள் கவனமாக தொலைபேசி எடுத்தார். இது ஒரு பாருங்கள் இந்த காட்சியை. அதாவது அது பம்பாயிலிருந்து தாதி சைலேந்திர தாதியிடம் வந்து ஒரு அழைப்பு வந்தது. அது என்னவென்றால், அவர் தொலைபேசியிலே நேரடியாக செய்திய சொல்லவில்லை. முதலில் ஒரு ஞான வாக்கியத்தை சொன்னார். மகா வாக்கியத்தை. தாதி, முதலில் நீங்கள் நாடகத்தை நினைவு செய்யுங்கள். அதன் பிறகு நான் செய்தியை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு தாதி இருதய புஷ்பா சொல்கின்றார். நாடகம் என் நினைவிலேயே இருக்கிறது அப்படின்னு பதிலளித்தார். அப்பொழுது திடீரென இடியென அந்த செய்தி அவருடைய காதுகளில் விழுந்தது. தாதி இருதய புஷ்பாவிடம். கேளுங்கள். என்ன கேட்க வருது? பாருங்கள். நம்முடைய பாபா, நம்முடைய பிரம்மா பாபா இரவில் தன்னுடைய சூல சரீரத்தை விட்டு விட்டார் அப்படின்ற செய்தி கேட்டவுடன் அவருடைய இதயம் உடைந்தது. தொலைபேசி அவரது கையிலிருந்து கீழே விழுந்தது அப்படின்று அந்த உண்மையான நிகழ்ச்சி நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். அவர் பாபா, உங்களுடைய ரதம் சென்று விட்டதே, இனி நான் உங்கள் வாணியை எப்படி கேட்பது அப்படின்னு கூறியபடி உணர்விழுந்து அந்த மயக்க நிலையை கீழே விழுந்து விட்டார் தாதி இருதய புஷ்பா அவர்கள். தாதிஜியினுடைய நிலையை பார்த்த அந்த ஆன்மீக சகோதரி அழத் தொடங்கினார். யோகத்திற்காக அமர்ந்திருந்த சகோதரர்கள், அங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் ஓடி வந்து விட்டார்கள். யோகம் அங்க வந்து யோகமற்ற நிலையாக சூழ்நிலை மாறிவிட்டது. அதாவது சிவனை நினைத்து செய்த தியானம் மரணத்தை பற்றி தியானமாக மாறிவிட்டது அப்படின்ற அந்த நிகழ்ச்சியை நம்மிடம் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படியாக திரும்பவும் என்ன செய்ய போகுது என்று தெரியவில்லை. இப்படியாக ஆசிரமத்திற்கு முன்பாக ஒரு கார் கொண்டு வரப்பட்டது. சில சகோதரிகள் தாதிஜியை காரில் ஏற்றினார்கள். அந்த கார் வந்து முழு வேகத்துல விமான நிலையத்திற்கு சென்றது. 1969ஆம் ஆண்டு. அப்போ பம்பாய் செல்லக்கூடிய ஒரு விமானத்தில் ஒரே ஒரு இருக்கை மட்டுமே அங்கு காலியாக இருந்தது. அந்த ஒரு இருக்கை காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. பிறகு விமானம் புறப்பட்டது. எங்க மும்பைக்கு. பிறகு தாதிஜி டாக்ஸியில் இருந்து பெங்களூர் விமான நிலையத்திற்கு ஏற்கனவே வந்து விட்டார். அங்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட 100 பிரம்மா குமாரிகளும் ஒன்று கூடியிருந்தார்கள். அனைவருடைய நிலையும் தாதிஜியினுடைய நிலையை போன்றே இருந்தது அப்படின்று அந்த நிலையை நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். 69ஆம் ஆண்டினுடைய விஷயம். 18/1/1969ஆம் ஆண்டு விஷயம். அவர்கள் நம்ப முடியாத ஒரு காட்சியை பார்க்க சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தங்களுடைய தந்தையை விடவும், தங்களுடைய தாயை விடவும் அதிகமாக அன்பு செலுத்தி அந்த மகத்தான பிரம்ம பாபாவுடைய ஆத்மாவினுடைய சூழ உடலை பார்க்க சென்று கொண்டிருந்தார்கள். அதனால சங்கமுகத்துல அவர்களுக்கு கருணையுடன் தெய்வீக பிறவியை வழங்கிய அந்த மகத்தான ஆத்மாவுடைய உடல் அவருடைய கண்களுக்கு முன்னால் வரப்போகிறது என்று இவ்வளவு நேரமாக பிரம்மா பாபா எப்படி சரீர விட்டார், அதனுடைய அனுபவத்தினை தாதி இருதய புஷ்பா அவர்கள் நேரடியாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார். பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகப் போகிறது அப்படின்று. அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
நாம் தொடர்ச்சியாக ராஜ்யோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக தமிழாக்கம் செய்து கொண்டு வருகிறோம். தாதி இருதய புஷ்பா, சீனியர் பிரதர், சிஸ்டர்ஸ், யோகினிகள், ராஜயோகினிகள், பாபா, சிவபாபா எப்படி சேவை செய்தார்கள் என்று முழுமையாக நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். நேற்று கூட நாம் பார்த்தோம். மதுபனிலிருந்து ஒரு ஃபோன் வந்தது. பாபா சாகாரத்திலிருந்து அவ்யக்தமானார் அப்படின்ற செய்தி கேட்டவுடன், தாதி இருதய புஷ்பாவுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்று நேற்றினுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். பாபா வந்து அதாவது பிரம்ம பாபா இந்த உடலை விட்டு செல் இந்த அவ்யக்தம் ஆவதற்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற நிகழ்ச்சியை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அப்போ கனவுல வந்து பாபா தன்னுடைய உடலை விட்டு விட்டார். பாபா உடலிலிருந்து பிரிந்து விட்டார். பாபா மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி வந்து பரவியது கனவுல. இந்த விஷயம் வந்து உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தந்திகளும் சரி, தொலைபேசி அழைப்புகளும் அனுப்பப்பட்டது. இந்த தொலைபேசி அழைப்புகளை கேட்டதும் பல ஆத்மாக்கள் மயங்கி விழுந்தார்கள். பிரம்ம பாபா சரீர் விட்டாரா? அவர் இல்லாத இந்த யஜ்ஞம் எப்படி நடக்கும் அப்படின்னு. அது மட்டுமா, பல தெய்வீக சகோதரர்கள் அலுவலகங்களில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது, வேலையை விட்டுவிட்டு ரயில் நிலையத்திற்கு ஓடினார்கள். அது மட்டுமா, சில மாணவர்கள் தேர்வு படிவங்களை நிரப்புவதற்காக எடுத்து சென்ற பணத்துடனேயே சரி, ரயில் நிலையத்திற்கு ஓடினார்கள். அது மட்டுமா, சில தாய்மார்கள் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்தபடியே